என்னை பொறுத்த மட்டும் மேகதாது அணை என்பது மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் அமைக்க முடியாது. தமிழக அரசினுடைய ஒத்தாசை இல்லாமல் அதை அமைக்க முடியாது சட்டப்பூர்வமாக. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் மேகதாதுவை வைத்து அரசியல் செய்யலாம். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தமிழகத்தினுடைய நலனை மையமாக வைத்து இதை அரசியலாக்காமல் நம்மை பொறுத்த மட்டும் மொத்த கருத்தோடு நம்முடைய நியாயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. மத்திய அரசு, குறிப்பாக மோடியினுடைய அரசு, தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் பாஜக தோல்வி வருவதனுடைய வெறுப்பு, தோல்வி இதனுடைய மைய கருத்தாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது தமிழக மக்கள் அவர்களுக்கு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவலை எல்லாம் பாஜக காரர்களுக்கு இருக்கும், மோடிக்கு இருக்கும், அமித்ஷாவுக்கு இருக்கும். அதற்காக தமிழகத்தை அவர்கள் பழிதிருக்கக்கூடாது, இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. கர்நாடகாவுக்கு அனுமதி வழங்குகின்ற பொறுப்பு என்பது மத்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்களிடம் இருக்கிறது. அந்த அனுமதி இல்லாமல் அவர்கள் எந்த செயலையும் அங்கு செய்ய முடியாது. சும்மா இங்க பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் கர்நாடகம் காட்டலாம். ஆனா அவர்களுக்கு அனுமதி இல்லாமல், மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் அதை நடத்த முடியாது. மோடி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நடத்த முடியாது. மோடி அவர்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. நம்ம நீட்ல இருந்து பல விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வரோம். எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இதை எவ்வளவு வலுவா எதிர்க்கப்படும்? மிக கடுமையாக எதிர்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதில் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இதற்காக காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இதற்காக முக்கிய தலைவர்களை அனுப்பி பத்திரிகைகளில் இதை பற்றி பேச வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மக்களுக்கு, ஏனென்றால் இதுல பாஜக, RSS காரர்கள், சங்கிகள் ராமர் கோயில் உண்டியிலே கையை வச்சிட்டார்கள் என்பதுதான் கொடுமை. ஊரெல்லாம் சொல்லி நான் ராமர் கோயில் கட்ட போறேன், செங்கல் கொடுக்கடா, அதை கொடுக்கடா, இதை கொடுக்கடா வசூல் பண்ணவங்க கடைசி அந்த குண்டியல்லே கை வச்சு உண்டியல் களவாணிகள் இந்த பாஜக காரர்கள் என்பது தெரிஞ்சிருக்கு. RSS காரர்களும் பாஜக காரர்களும் கோயில் காசை களவாண்டு தான் அரசியல் நடத்திக்கிறாங்கிறது வெளியில வந்துருச்சு. குடிபட்ட திருடர்கள் விழி புதுங்கி நிற்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்த மட்டும் கோயிலை திறக்க வந்தாரு. கோயிலுக்கு திறக்க வரும்போது மட்டும் பயங்கரமா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு வந்தாரு. பார்த்தா இதுல திருட்டு நடந்திருக்கு. இதை பத்தி வாயை திறக்கல, ஒரு வார்த்தை சொல்லல. ஏனென்றால் அவரோடு கூட இருப்பவர்களுடைய பொறுப்பாக இருக்கிற இந்த கோவில், அயோத்தி கோயில்ல, ராமர் கோயிலே இவ்வளவு பெரிய திருட்டு நடத்தக்கூடியவர்களாக இருப்பவர்களை பற்றி வாய் திறக்காமல் பாஜக இருப்பதை கடுமையாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சி இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் இதுல நீதி கிடைக்க வேண்டும். ராமருக்கே நீதி வாங்க வேண்டிய நிலையில நிற்கிறான். ராமருடைய கோயிலுக்கே இந்த நீதி வழங்க வேண்டிய நிலைமையில் நிற்க வேண்டியதா இருக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எல்லாமே வியாபாரம், எல்லாமே பணம், எல்லாமே வசூல். இதுதான் பாஜக RSS உடைய பழக்கம். இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திலே கடுமையாக வெற்றி பெற்று அமைச்சரவை அது சாத்தியம்னா அந்த டிடிவி அவர்களை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கிறாரு. ஆனா பாவம் அவரை பொறுத்த மட்டும் ஒழுங்கா இருந்த அதிமுக ஒண்ணுமெல்லாம் பார்க்கல பொறுப்பு அவரோட. அதிமுக காரர்கள் எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தாங்க. அதனால அந்த டிடிவியை பொறுத்த மட்டும் இதே கருத்தை அவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கிற பண்ணியிருந்தாருன்னா, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா பாவம் ஜெயிலுக்கெல்லாம் போய் காப்பாற்றின கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. அவர் பண்ண அட்டுழியத்துலதான 17 பேரை ரோட்ல நிப்பாட்டிட்டு பாதி பேர் திமுக சேர்த்தாங்க. எங்க அண்ணன் தங்கத்தை முச்செல்வனா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் அவரோட இருந்தவங்க தானே. இந்த இதெல்லாம் அதிமுகவை அவர் அழிப்பதற்காக அழிவு பாதைக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால பழனிசாமி அவர்களோட அவருக்கு இருந்த பிரச்சனையும், அண்ணன் OPS அவர்களோடு இருந்த பிரச்சனையும் அதிமுகவை இன்னைக்கு எந்த நிலைமையில ஆக்கிருச்சுன்னு தெரியும். இதெல்லாம் அதை ஒருங்கிணைக்க பார்க்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கட்சியெல்லாம் ஒதுக்கி வேற பார்க்கணும்.